வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தின் பிரதான கட்சிகள் களத்தில் இறங்கிவிட்டார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கான மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது. ஆளும் கட்சியாக இருக்கிற அதிமுக, பிரதான எதிர்கட்சியான திமுக இருவரும் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வைத்துக் கொண்டிருக்கிற நிலையில மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் திரு கமலஹாசன் சீரமைப்போம் தமிழகம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் டோன்ல இந்த தேர்தல் பரப்புரையை தொடங்கி இருக்கிறத பார்க்கிறோம். அவருடைய பயண திட்டத்தில் ஒரு நாளாக இன்றைக்கு நாம் அவரோட இணைந்திருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். 2017 ஒரு நேர்காணல்ல சொன்னீங்க, தேர்தல் அரசியலில் ஈடுபடுறதுல எனக்கு பயமா இருக்கு, ஏன்னா நான் கோவக்காரன், இந்த களம் எனக்கு சரியா இருக்குமான்னு தெரியல அப்படின்னீங்க. இப்போ அந்த களம் அப்படி சரியா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஏன்னா இப்போ எனக்கு பலம் தருவதே என் கோபம்தான். ஏன்னா அந்த கோபம் ஒரு பண்பட்ட கோபமாக மாறி இருக்கு. அப்போ வெறும் கோபமாக பாமரத்தனமான ஒரு கோபமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் இதுக்கு என்ன வழின்னு யோசிச்சு குமையும் போது கோபம் கொஞ்சம் திட்டமிடுதலா மாறிடு. ஆனா இந்த மாற்றத்தை இப்போ மக்கள் இன்னொரு அணியை வெற்றி பெறக்கூடிய அளவுக்கான மாற்றமா அது மாறி இருக்கா? மாறிக்கொண்டு வருகிறது என்பதுதான் நான் பார்க்கும் காட்சி. இது இன்னும் அது என்னவா மாறுதுங்கிற கேள்வியும் இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் இப்போ ஆன்மீக அரசியலுக்கான ஒரு இடம் இருக்கு, இந்த திராவிட ஆட்சிகளுக்கு எதிரான வேறு ஒரு கருத்தியல் இங்க வெற்றி பெறக்கூடியதா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல உங்களுடைய கட்சியினுடைய நிலை எங்க இருக்கு? ஜனநாயகம் வருவதற்கு முன்பாகவே ஆன்மீகம் இங்கே இருந்திருக்கிறது. அது ஒரு பகுதி தான். அதை ஒன்றும் பண்ண, அதையும் சேர்த்து பரிபாலனம் செய்வது தான் பகுத்தறிவு. அந்த லெவலில் தான் இருக்கும். அதனால் பகுத்தறிதல் என்பது நிராகரித்தல் என்பது ஆகாது. அதுவும் அரசியலில், அதுவும் கவர்னன்ஸ்னு வரும்பொழுது எல்லோரும் உட்பட்டது தான். நாளை ஒரு ஜெயிக்கும் கட்சி ஆட்சிக்கு வரும்போது தோற்கும் கட்சியும் அவர்கள் மக்களில் ஒருவர் தானே. இப்போ என்ன கேள்வி சமீபத்தில் உங்களுடைய பரப்புரையிலேருந்து வருதுன்னா, நீங்க எந்த இடத்துல மையம்னு சொல்லிட்டீங்க, வலதும் இல்லை இடதும் இல்லைன்ட்டீங்க, ஆனா கருத்தியல் ரீதியா எங்க இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு பக்கம் நீங்க எம்ஜிஆருடைய வாரிசு அப்படின்றீங்க, திராவிடம் அகில இந்திய அளவிலும் இருக்கு, நானும் திராவிட கட்சி தான் அப்படின்னா, அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய 2 பேரோடு மூன்றாவதாக நீங்களும் இருக்கீங்களா? அதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது? இல்லைங்க, நானும் நடிகர் தான், ஆனால் நான் வித்தியாசமாக நடிக்கிறேன்னு சொல்ற மாதிரி. அதே போல் தான் சென்ட்ரிசம் என்பது எதையுமே நிராகரித்து விட்டு தாம்பாளத்தில் தண்ணி மாதிரி இந்த பக்கம் சரிச்சா இடதுசாரியாக மாறுவதும், இப்படி சரிச்சா வலதுசாரியாக மாறுவதும் என்பது இல்லாமல் தாம்பாளமாகவே இருப்பது, அதில் உள்ள நல்லவைகளை எல்லா இசம்மே இஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ங்க, வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அது நிரந்தர தீர்வு, அந்த ஒரு புத்தகம் எல்லாவற்றிற்கும் தீர்வு என்று முடிவு செய்ய. நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஐடியல் சிச்சுவேஷன்ல கேட்பதற்கு சரியா இருக்கு. ஆனா தேர்தல் களத்துல யாரோ ஒருத்தரை எதிராக ஒரு எதிராளியா நிறுத்தி வெற்றி பெறக்கூடிய நிலை தான் இப்போ வரைக்கும் இருக்கு. ஒன்று அதிமுகவை எதிர்த்து திமுக, திமுகவை எதிர்த்து அதிமுக, அல்லது தலைவர்களை ஒருத்தர் எதிர்த்து அப்படின்னு இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க யாரை உங்களுக்கான எதிரியாக இங்க நிறுத்துறீங்க, அல்லது இவர்களுக்கு எதிராக நான் நிற்கிறேன்? இந்த ஃபுட்பால் மேட்ச் பார்க்குற மாதிரி அரசியலை பார்ப்பதே தவறுன்னு நினைக்கிறேன் நான். இந்த இருவரும் வேண்டாம். கிவ் மீ த தேர்ட் சாய்ஸ். எட்வர்ட் டி போனோ என்ற அறிஞர் சொல்கிறார், லேட்ரல் திங்கிங்கில் வரும்போது எஸ் நோ என்றே வாழ்க்கை போய்கொண்டிருக்க முடியாது, மூன்றாவது ஒரு நிலையை கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி ஒரு வார்த்தை இல்லை என்றால் அந்த வார்த்தையை கண்டுபிடியுங்கள். அதுதான் ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு, எஸ் நோ அண்ட் போ அப்படின்னு. ஆனா இந்த மூன்றாவது ஒருவரை கண்டறிவதற்கான தேடல் தமிழ்நாட்டில் இருந்துட்டே இருக்கு. ஆனா இது வரைக்கும் அது வெற்றி பெறவே இல்லை. இந்த முறை அப்படியான ஒரு வெற்றி வரும். திரு கமலஹாசன் இருக்கார், திரு ரஜினிகாந்த் வருகிறார், கொஞ்சம் மக்களை ஏற்கனவே சென்று சேர்ந்தவர்கள், எளிதாக அது நடக்கும்னு நினைக்கிற நேரத்தில் திரு ரஜினிகாந்த் இப்ப களத்திலே இல்லை. அப்ப அதற்கான வாய்ப்புகளும் குறைஞ்சிட்டே இருக்கா? குறையும் சொல்ல மாட்டேன். அந்த எதிர்பார்ப்பு அது நடக்காதுங்கிற ஒரு சின்ன ஏமாற்றம் எல்லோருக்குமே இருக்கலாம். பட் அந்த ஆசைகளை, அவருக்காக தேக்கி வைத்திருந்த ஆசைகளை எனக்கு கொடுக்கவும் வாய்ப்புண்டு. தேர்தல் அரசியல்ல 2 விஷயம் முக்கியமா இருக்கும். ஒன்னு அரித்மெட்டிக், இன்னொன்னு பர்செப்ஷன் விஷயம். இந்த 2 வைத்து தான் வாக்குகள் இதுவரைக்கும் வந்திருக்கு. அப்போ மூன்றாவது அணிக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு. திரு ரஜினிகாந்த் இல்ல, 2 பேரும் இணைந்திருந்தா அது ஒரு பெரும் சக்தியா இருக்கும் அப்படின்னு நினைச்ச இடத்துல இப்ப மீண்டும் அது இருதுருவ அரசியலாகத்தான் இந்த தேர்தல் மாறுமா? பர்செப்ஷன்ல அப்படி ஒரு பார்வையை முன்வைக்கப்படுது. பர்செப்ஷன்ல வேணா அப்படி இருக்கலாம். என்னை பொறுத்தவரை
இந்த இரு கட்சிகள் தவிர வேறு கட்சிகளே இல்லைன்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, அதுவே நாம் செய்யும் பெசகோன்னு எனக்கு தோணுது. சிறு சிறு துளி பெருவெள்ளமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அந்த பர்செப்ஷன் ஆங்கிள் கேள்வி உங்களுக்கு முன்வைக்கிறேன்னா, மக்களுடைய வாக்களிக்கும் முறையிலேயே இந்த கட்சி வெற்றி பெறும் அப்படின்னா கூடுதலா வாக்களிக்கிறாங்க, இல்லைன்னா நம்மளோட வாக்குகளை நம்ம வீணடிச்சிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் இந்த ரெண்டு பேருக்குள்ள மாறி மாறி வரக்கூடியதா இருக்கு. அதுல இருந்து எப்படி உங்களுக்கு வந்து வாக்குகளை நீங்க பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த ரெண்டு பேரும் வெற்றி பெறுவதற்கான தகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விட்டார்கள் என்பதுதான் நாம் என் பர்செப்ஷன் சொன்னீங்களே, என்னுடைய பர்செப்ஷன் அது. திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தேர்தல் அரசியலுக்கு வரல அப்படிங்கிறது வந்து இந்த மாற்று அரசியலுக்கான முன்னெடுப்புகள்ல ஒரு செட்பேக் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல, அதை நாங்கள் அது இருந்தா தான் நாங்க அரசியலுக்கு வருவோம்னு நாங்க நீங்க முன்கூட்டியே வந்துட்டீங்க. அது மாத்திரம் இல்ல, இது ஒன்றை வைத்துத்தான். ஏன்னா என்னுடைய நண்பர் ஒரு உங்களுடைய பிளான் பின்னு ஏதாவது இருக்கான்னு கேளுங்க. இருக்கு. அது வந்து டு மேக் பிளான் ஏ சக்சஸ்ஃபுல் அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வாக்கியம். பிளான் பி வந்து பிளான் ஏ, ஒரு பிளான் தான், ஒரு இலக்கு தான். அதுக்கு என்னென்ன பிரயோஜனங்கள் வருதோ, எங்கிருந்து வருதோ, நியாயமான இடத்திலிருந்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் மறுபடியும் என் நண்பர் பெயர் அடிபடுதுன்னா, ஒத்த கருத்துக்களை நாங்கள் வெவ்வேறு கோணத்திலிருந்து அணுகி கொண்டிருக்கிறோம். மக்கள் நலன் என்பதையும் இப்பொழுது நிகழும் அரசியலில் இருக்கும் செயல்முறை. நீங்க சொன்னது கரெக்ட். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி போலரைஸ்டான ஒரு தேர்தலுக்கான முயற்சிகள் நடக்குது பார்க்கும்போது. அப்ப அதுல ரெண்டு விதமா தான் முன்வைக்கிறாங்க. ஒன்னு வந்து திராவிட இயக்க சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், அதற்கு நேர் எதிராக தேசியத்தை பேசக்கூடியது அல்லது வலதுசாரி கருத்துக்களை சொல்லக்கூடியவங்க அப்படின்னு ரெண்டு விதமா வரும்போது மக்கள் நீதி மையம் எங்க நிக்குது? உங்களை நீங்க எங்க வந்து நிலைநிறுத்துறீங்க? நீங்க அதை என்னால புரிஞ்சுக்க முடியல. ஒரு பக்கம் நீங்க திராவிடத்தின் தொடர்ச்சின்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் தேசியத்தை தவிர்க்கவும் முடியாது, காந்தியோட ஏ டீம் நானு அப்படின்றீங்க. ஆமா, காந்தியோட ஏ டீமா இருக்கிறது அதுவே சென்ட்ரிஸ்ட் நிலைதான். ஏன்னா காந்தி இஸ் தி ப்ராபப்ளி பெயர் குறிப்பிடப்படாத ஒரு சென்ட்ரிஸ்ட் அவர். அப்புறம் என்ன இந்து முஸ்லிம்ங்கிறது எப்படி இவரால் பேச முடியுது? ரெண்டையும் ஒரே நாவினால் எப்படி பேச முடிகிறது என்று கோவப்பட்டவர்கள் தான் அவரை தீர்த்து கட்ட வேண்டும் என்றே முடிவு செய்தவர்கள். அதுல பர்செப்ஷன்ல இன்னொரு பர்செப்ஷன் உங்கள் மீது இருக்கிறதுல, நீங்க வந்து ஆன்டி ஹிந்து அல்லது ஆன்டி ஹிந்துத்துவா அப்படிங்கிற அந்த ஒரு தொடர் பரப்புரை குறைந்தபட்சம் சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப பெருசா நடந்துட்டு நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதுல உங்க பார்வை என்ன? இந்து என்பது வேறு, இந்துக்களை வைத்து அரசியல் விளையாட்டு விளையாடுவது என்பது வேறு. அதனாலதான் ஹிந்துத்துவா என்று இரண்டாக பிரிக்கிறார்கள். அது ஒரு தத்துவம் மாதிரி. இது வந்து ஒரு வாழ்க்கை முறை. இந்துங்கிறதே வாழ்க்கை முறை தான். அது மதம்னு சொல்ல வந்துட்டோம்னா வைணவம், சைவம் அப்படின்னு அது வெவ்வேறு பிரிவுகளா பிரியுது. அப்படி இருக்கும்போது இந்துங்கிறது வந்து ஒரு அரசியல் சௌகரியத்திற்காக காயின் பண்ணப்பட்ட ஒரு வேர்டு. எல்லாரும் சந்தோஷமாக அந்த அலையன்ஸில் இணைந்தார்கள் என்பதுதான் உண்மை. நம்மளாம் ஒன்றா இருக்கணும். கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்றே மாதிரி ஒரு மாதிரி தான் இருக்கு. சிவனும் விஷ்ணுவும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அதே நோக்கில் நீங்க முன்னேறி போயிட்டே இருந்தா அல்லாவும் ஈஸ்வரனும் ஒன்றாக இருக்கும். காந்தி சொன்னது போல் ஈஸ்வர அல்லா தேர்வ நாம் என்று சொன்ன அதுவும் நெருங்கிவிடும். பின் கருப்பும் வெள்ளையும் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் என்ற இதுவும் சுருங்கும் அந்த நிலை. அதை எதிர்பார்க்கிறார்கள் வெஸ்டில். பட் அது உடனே நடக்க போவதில்லை. மாற்றத்திற்கான கூர்முனை ஏறாக நாம் தான் இருக்க வேண்டும். ஆனா திரு எம்ஜிஆர் திராவிட இயக்கத்தினுடைய தலைவராக தான் இருந்தாரு. அவரை தான் நீங்க வழிமொழிறீங்க அப்போ அது வந்து உங்களுடைய கருத்திலிருந்து அல்லது வாக்கு அரசியலுக்காக இப்ப எம்ஜிஆர் தேவைப்படுறாரா? இல்ல, நல்லவர்கள் எல்லாம் தேவைப்படுவார்கள் என்னுடைய வாக்கு அரசியலுக்கு. அதுல நான் காமராஜரையும் தான் சொல்றேன். ஏன்னா எம்ஜிஆர் வந்து அப்ப திராவிட கட்சிகளிலிருந்து எடுத்துக்கொண்டது போலவே காமராஜ் அவர்களின் திட்டங்களில் இருந்தும் தன் திட்டத்தை எடுத்துக்கொண்டார். எம்ஜிஆரை நான் மதிக்கிறேன், கொண்டாடுறேங்கிறது வேறு. ஆனால் எம்ஜிஆருடைய வாரிசு நான் அப்படின்னு சொல்றது வேறு. அதுதான் இப்ப ஆளுங்கட்சியில கடுமையா எதிர்க்கிறாங்க. எம்ஜிஆருடைய வாரிசுன்னு என்ன அடிப்படையில் என்று சொன்னேன். நீட்சியாக கூட நீங்க சொன்னது முதல்ல சொன்னது எம்ஜிஆருடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன். அவங்க வந்து என்கிட்ட நீ எப்படி சொல்ல போச்சுன்னதும் அடுத்த கட்டத்துக்கு போனேன். எப்படி பார்த்தாலும் நான் அவர் கையில் வளர்ந்த குழந்தை. அவர் வாயினால் என்னை கேட்டிருக்கிறார், உனக்கு ஏதாவது அரசியல் ஆசை இருக்கா என்று. அன்று இல்லை என்று இருக்கிறது. திரு கருணாநிதி அவர்களும் கேட்டிருக்காங்க. ஆனா நீங்க எம்ஜிஆர் எம்ஜிஆரை என்று எல்லாரும் நினைக்கலாம். நல்லது,
தமிழுக்கு கலைஞர் செய்ததை நானும் செய்ய விரும்புகிறேன். இப்ப உங்க தலைமை மீது உங்களுக்கான நம்பிக்கை குறைவா இருக்கிறதுனாலதான் எம்ஜிஆர் தேவைப்படுறாரா? அப்படியான விமர்சனத்தை தான் திரு ஜெயக்குமார் உள்ளிட்டவர் எல்லாம் முன்னாடி. இல்லைங்க, அது நான் அப்படியே அதை அப்பட்டமாக எல்லாமே அவர் செய்தது போல் செய்திருந்தால் நம்பிக்கை குறைவு என்று சொல்லலாம். என் தகப்பனின் சாயல் இருக்கும், என் செயல்முறைகள், என் செயல் திட்டங்கள் வேறு மாதிரி இருக்கும். அதுதான் வாக்கரசியல்ல எம்ஜிஆரை முன்னிறுத்துற அளவுக்கு நீங்க திரு கருணாநிதி அவர்களை முன்னிறுத்தல. கலைஞர் என்னிடம் பிரியமாக இருந்தார், அதுக்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஆனால் நெருக்கம் என்று சொன்னால் அது எம்ஜிஆருடன் தான், சிவாஜியுடன் தான். அதற்கான காரணங்கள் நான் செய்து கொண்டிருந்த தொழில், அவர்கள் செய்து கொண்டிருந்த தொழில். அதனால் எங்கள் நெருக்கம் இன்னும் அதிகமாக இருந்தது. ஒருவேளை விடாமல் கலைஞர் என் படங்களுக்கும் திரைக்கதையெல்லாம் எழுதி வசனம் எல்லாம் எழுதியிருந்தால் அந்த நெருக்கம் அது போலவே அதிகமாக இருக்கும். இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு எம்ஜிஆரை முன்னிறுத்துவது அப்படிங்கிற போதுதான் அது ஏன் திடீர்னு எம்ஜிஆர் முன்னிறுத்தப்படுகிறார்? எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் ஒரு பெரிய PhD அல்ல, என்னை விட ஜாஸ்தி படித்தவர், SSLC அவர். அது வேணா சொல்லாமே தவிர படிப்பு ஜாஸ்தி கிடையாது. அவர் ஏழ்மையில் இருந்ததனால் ஏழ்மையில் PhD பண்ணவர். அவர் நற்பணி மன்றங்களாக நான் இதை மாற்றுவதற்கு ஒரு மூல விதை விதைத்தவரே அவர் தான். ஏன்னா நான் ரசிகர் மன்றமா இருக்கும்போது என்ன பண்ண போற, அரசியல் ஆசை ஏதாவது இருக்கான்னு கேட்டாரு. நீங்க தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுதான் அப்பத்தைய என்னுடைய இது. அப்ப எதுக்கு இவங்களெல்லாம் ட்ரெயின் பண்றேன், நற்பணிக்காக என்ன? அப்ப அது ஏன் ரசிகர் எம்ஜிஆர் எந்த புள்ளியில நீங்க எடுத்துக்கிறீங்க? அவருடைய வாரிசா நான் இருக்கிறேன், நீட்சியா இருக்கிறேன். ஏன்னா அவர் நீங்க பகுத்தறிவாளன்றீங்க, நாத்திகன் இல்ல ஆனா பகுத்தறிவாளன் அப்படின்றீங்க. அவர் மூகாம்பி கோவிலுக்கும் செல்லக்கூடிய ஒருத்தரா இருக்காரு. வெளிப்படையா தன்னுடைய அரசியல் அப்படிதான் வச்சிட்டாரு. அவருடைய பகுத்தறிவுவாதத்தை நான் கிட்ட இருந்து கேட்டிருக்கிறேன். எனக்கு பெரியார் டேப்புடைய காப்பி கொடுத்தது எம்ஜிஆர். அவர் சவுண்ட் பைட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாரு, அதுல எனக்கு ஒரு காப்பி கொடுத்தாரு அவரு. எம்ஜிஆர் திரைப்படங்களையும் சரி மக்கள்கிட்டயும் சரி நல்ல கருத்துக்களை மட்டுமே விதைத்து வந்தார். திரு கமலஹாசன் அப்படி என்ன செய்தார் அப்படிங்கிறது திரு எடப்பாடி பழனிசாமியுடைய கேள்வியா இருக்கு. திரைப்படங்கள் மூலமாக நீங்க சொன்ன கருத்துக்கள் எதுவுமே நல்ல கருத்துக்கள். அவர் படத்தை பார்த்தா குடும்பம் காலிங்கிற மாதிரியான கமெண்ட் எல்லாம் அவர் பாஸ் பண்ணாரு. அவர் அரசை கவனிக்காதது போல் என் படங்களையும் கவனிக்கவில்லை என்றுதான் தோன்றுகிறது. ஏன்னா நல்ல கமலஹாசனை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருபவர்கள் அல்லது அவ்வப்போது பார்ப்பவர்கள் எல்லோருமே என்னை பற்றி சொல்லும் ஒரு நற்கருத்து என்னன்னா, யூ கோ பியாண்ட் யுவர் கால் ஆஃப் டியூட்டி. நல்லது சொல்ல வேண்டும் என்ற முனைப்பு உங்களிடம் தெரிகிறது, வாழ்த்துக்கள் என்று சினிமா அடிக்கடி பார்க்காதவர்கள் கூட சொல்லி இருக்கிறார்கள். ஒரு ஹேராம் ஆகட்டும், ஏன் தேவரமான ஆகட்டும், அதில் உள்ள பூடகமான கருத்து மக்கள் நலனுக்காக இருக்கும். அல்லது உன்னால் முடியும் தம்பி ஆகட்டும். அவர் பிக் பாஸ் மாதிரியான நிகழ்ச்சிகளை எல்லாம் குறிப்பிட்டு தான் சொன்னார். அந்த விமர்சனங்கள் இதன் மூலமா என்ன விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறார் இவர். அப்போ அரசியல் தலைவராக வரக்கூடியவர், நாட்டை வழி நடத்தக்கூடியவர் என்ன கருத்தை கொண்டு போறார்? 4.5 கோடி பேர் பார்க்கிறார்கள் அதை. அதில் பெரும்பான்மையானவர்கள் அதற்கு சாட்சியம் கூறுவார்கள். நல்ல விஷயம்ங்கிறது சிறுக சிறுக சொன்னாலும் நல்லதுதான். அதை நான் பேசும்போது நிகழ்ச்சி ஒட்டுமொத்தமாக மற்றவர்கள் பேசுவதற்கு நான் பொறுப்பல்ல. நிகழ்ச்சி உங்களுக்காக தான் அதிக முக்கியத்துவம் பெறுது. ஆமா, ஆனால் அந்த பகுதிகளில் நான் பேசிய விஷயங்களில் பொது நல கேடுகள் விளைவிக்கும் விஷயங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. ஆனால் ஒரு புத்தக வாசிப்பை, விவசாயிகளை போற்றுவதை, கைத்தறி நெசவாளர்களை போற்றுவதை, நான் அணியும் ஆடையை நவீனப்படுத்தி, ஏன்னா காந்தியார் மாதிரி கடுமையான ஒரு விரதம் பூண்டு விடுங்கள் என்று மக்களை வற்புறுத்த முடியாது. அதற்கு வேறு வழி இருக்கிறதா என்று பார்த்து அதே காதி விஷயங்களை வேறு ரூபத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது எனக்கும் பெருமையாக இருக்கிறது. நெசவாளர்கள் தொடர்ந்து அதுல மாற்று கருத்துல நிறைய புத்தகங்களை அறிமுகப்படுத்துறீங்க, கருத்துக்கள் சொல்லக்கூடிய விஷயங்களும் விதவை பெண்கள் குறித்த விஷயங்கள்லாம் கூட அதுல பேசப்பட்டதுல மாற்று கருத்துல. ஆனா ஒரு விருந்து படைக்கும் போது எல்லாமே நல்ல சிறப்பா இருக்கு, கூட ஒரே ஒரு துளி விஷம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது விருந்தையும் என்ன விஷயம்னு சொன்னா அதை நீக்க முயற்சி பண்ணுவேன் நான். ஆனா அது என்ன விஷயம்னு சொல்லணும், அது எனக்கு தெரியாது இல்லையா. என்னை தெரியாமல் கலந்திருந்தால் அந்த பகுதியை நீக்கி விடலாம், இல்ல விருந்தையே கலைத்து விட்டு வேறு விருந்து வைக்கலாம். இன்னொரு விமர்சனம் வைக்கிறது, ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு அரசியலுக்கு வந்திருக்காங்க, என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வி. திரைப்படத்துல ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல அரசியலுக்கு என்ன செய்ய முடியும்? ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி இல்ல, வக்கீலும் நடிகர்களும் எந்த வயதில் வேணா வேலை செய்யலாம். கலைஞனுக்கு வயசு கிடையாது. அதனால ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது அவங்க விரும்பும் ஒரு
போயிட மாட்டானான்னு ஆசைப்படுறவங்க தான் ரிட்டையர்மெண்ட் பத்தி பேசுவாங்க. இதுக்கு கால அவகாசம்லாம் ஒண்ணும் இல்லை, எப்போது வேண்டுமானாலும் வரலாம். மாற்றத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிறீங்க, வந்திருக்கீங்க, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. லஞ்ச பட்டியல் ஒண்ணு வெளியிட்டிருக்கீங்க. அந்த பட்டியலை தினந்தோறும் சாமானியர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சிக்கல் தான். தேர்தல் அரசியல்ல இந்த மாற்றம் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியதுல ஊழல் அல்லது லஞ்சம் இதுதான் பிரதான பிரச்சனை அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? முதல் பிரச்சனை, அடுக்கடுக்காக பிரச்சனைகள் இருக்கின்றன. அவற்றில் அதாவது ஃபர்ஸ்ட் ஜுரத்தை தணிக்க வேண்டும், பிறகு அதற்கான சோர்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி கடும் ஜுரமாக காய்ச்சல் மக்கள் பினாத்தும் அளவுக்கு டெலீரியம் என்று சொல்வார்களே அந்த அளவுக்கு இது ஒரு குளிர் ஜுரமாக. லஞ்சத்தையோ அல்லது ஊழலையோ இல்லாத ஒரு சமூகம் வேண்டும் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. ஆனா இது ஒரு குளோபல் பினாமினா மாறி இருக்கு. இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, பிரையாரிட்டியில இன்னைக்கு போலரைஸ்டு சொசைட்டில மக்கள் மத்தியில ஒரு பிரிவினை உண்டாக்கி பதட்டத்தை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் செய்யும் போது அதை எதிர்ப்பதை விட்டுட்டு இதை முதன்மைப்படுத்துவது சரியா அப்படிங்கிறது இல்ல. அதையும் எதிர்ப்போம், அதை எப்பவுமே எதிர்த்துக்கிட்டு இருந்தவன். அது புதிய ஒரு முன்னெடுப்பு கிடையாது எனக்கு. அது வெவ்வேறு ஃபோக்கஸ் பாயிண்ட் அங்க இருக்கா அப்படிங்கிற கேள்வி. அதனாலதான் உங்களை பி டீம் அப்படிங்கிற அந்த விமர்சனங்கள் முன்னாடி கண்டிப்பா இருக்கிறது. நான் அதுல ஒரு பிராக்மேட்டிக் அப்ரோச் வேணும். ஒருவரை தண்டித்து அவர்களை இல்லாமல் செய்து விட்டால் இந்த மத சண்டைகளே இருக்காதே, ஒரு மதத்தையே நீக்கிவிட்டால் என்று அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் செய்து பார்த்தோம். அதான் பாகிஸ்தான். சரியா வரல. அது திராவிட ஆட்சிகளால தமிழகம் சீரழிந்து விட்டது அப்படிங்கிற கருத்தை நீங்களும் முன்வைக்கிறீங்க. திரு ரஜினிகாந்த் அவர்களும் சொன்னாரு, பாரதிய ஜனதா கட்சியும் சொல்கிறது. எல்லாம் ஒரு புள்ளியில ஒரே விதமான அணுகுமுறையா இருக்கா பார்க்கப்படுதா? கெட்டதுங்கிறது எல்லாருக்குமே புரியும். இட்ஸ் டிகே, இட்ஸ் ஆட்ரஃபி ஆஃப். இப்ப அது கெட்டதுன்னா அதுக்கான மாற்று அப்படிங்கிறதுல நீங்க எதை முன்னிறுத்துறீங்க? நீங்க வரீங்க, உங்களோடு வரதுக்கு நீங்க சொல்ற அடிப்படையான ஒரு வார்த்தை நேர்மையான கட்சிகளோடு தான் கூட்டணின்றீங்க. அப்படி எந்த கட்சியை நீங்க இப்ப கூட்டணிக்கான வாய்ப்புள்ள கட்சின்னு பாக்குறீங்க? இல்ல, நேர்மையாளர்கள் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலும் இருக்காங்க. நான் குற்றம் சாட்டும் ஏடிஎம் கையில கூட நேர்மையாளர் இருப்பான் என்று நான் நம்புகிறேன். எல்லா கட்சிகளிலும் நேர்மையாளர்கள் இருப்பாங்க. ஆனா டெசிஷன் மேக்கிங்ல இல்லைங்கிறதுனாலதான் அந்த கட்சிகளுடன் உறவு வைப்பதுங்கிறது யோசனையா இருக்கு. அதனாலதான் இந்த மாற்று அணி எப்படி வலுப்பெறும் நான் கேட்கிறேன். நீங்க முன்வைக்கிற மாற்று அணி எப்படி வலுப்பெறும்? அதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு? பார்க்கத்தான் போகிறீர்கள். வலு கண்டிப்பாக பெறும். எந்த தனிப்பட்ட முறையில் மக்கள் நீதி மையம் வலுப்பெறும் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியதை நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் வர்றாங்க, என்னை ஆதரிக்கிறாங்க. ஆனால் ஒரு கூட்டணியாக வலுப்பெறுவதற்கு உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு கேட்கிறேன். அதாவது கூட்டணிங்கிறது இப்ப அரசியலில் சேராதவர்களின் எண்ணிக்கை, அதாவது இதுவரை அரசியலில் சம்பந்தப்படாதவர்களின் எண்ணிக்கை வெற்றி வாய்ப்புக்கான ஒரு முழு ஓட் கோஷன்ட். அது இப்ப டூ ஏர்லி டு டாக் அபவுட் அலையன்ஸ். யார் கூட இல்லைங்கிறத சொல்லலாம். அப்படி சொல்லுங்க, யாரோடலாம் இருக்க முடியாது. பிஜேபி என்பது தமிழ்நாட்டில் தமிழ் மக்களை பொறுத்தவரை irrelevant. எதனால அப்படி சொல்றீங்க? அது மக்களுடைய தீர்ப்பு. நான் எனக்கு விருப்பு வெறுப்பு சொல்ல மாறிக்கிட்டே இருக்குல்ல, களம் மாறும் ஒவ்வொரு தேர்தலையும். உங்களுக்கு இருக்க நம்பிக்கை மாதிரி அவங்களும் நம்பிக்கையோட களத்துல இப்ப இருக்கிறது. நான் பர்செப்ஷன் நீங்க சொன்ன வார்த்தையை நான் யூஸ் பண்றேன். அதே பர்செப்ஷனில் அது மக்களுக்கு அவங்க irrelevant என்பது தோன்றுகிறது. அதற்கான சாட்சியங்கள் எனக்கு உரையாடல்களிலேயே தெரிகிறது, வெவ்வேறு இடத்திலிருந்து தெரிகிறது. வெவ்வேறு கட்சிகள் அவர்களோட ஆதாயத்திற்காக அலையன்ஸ் வச்சுக்கிட்டவங்க பேச்ச நான் இந்த வாதத்துக்கே எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அது சார்புள்ள ஒரு கருத்து. பட் மற்றபடி பொதுவாக எல்லா இடத்துலையும் மக்கள் கட்சி சாராமல் இருப்பவர்கள் கூட அது தமிழர்கள் ஒரு தனி சிந்தனை இயக்கம் உள்ளவர்கள், அவங்களுக்கு அப்படி தோன்றுகிறது. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல இருந்து சொன்னீங்கன்னா, ஏற்கப்பட்ட மக்களால் ஏற்கப்பட்ட அமைப்புகளா இப்பவும் அதிமுகவும் திமுகவும் தான் இருக்கு. அதுலயும் மாற்றம் வந்திருக்கிறது என்றுதான் நான் சொல்கிறேன். அதையும் என்னால் பார்க்க முடிகிறது. கணிக்க முடியுமா என்றால் வெகு விரைவில் கணித்தும் சொல்வேன் என்று எனக்கு தோன்றுகிறது. மாற்றம் நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படின்ற உங்க நம்பிக்கையை நான் எடுத்துட்டாலும் கூட 3.7% 30% அப்படிங்கிறதுக்கான மாற்றம் இருந்தாதான் ஆட்சி மாற்றம் வர முடியும். ஓகே, நான் அதற்கான ஆரம்ப இதுகளை சொல்றேன். ஏன்னா 3.7 ஒட்டுமொத்தமான நோக்கு. 60 இடங்களில் 10%க்கும் மேலாக செக்மெண்ட்ல அப்ப நீங்க பெற்ற சதவீதம் சொல்றீங்க. ஆமா, 60 இடங்களில் 4-5 இடங்களில் 15%க்கும் மேல வந்திருக்கு. இது எங்களுக்கு கிடைத்த சொற்ப காலத்தில் எங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்ட 18வது நாளில் எலெக்ஷன்
எங்க கையில சின்னம் வந்து இந்த சின்னத்தை உங்கள் சின்னமாக அறிவிக்கலாம்னு சொன்ன தேதியிலிருந்து 18வது நாள்ல எலெக்ஷன்ல இது ரிசல்ட்னா எங்களுக்கு இப்ப 3 வருஷம் டைம் இருந்திருக்கு. அப்ப எங்களுடைய கட்டமைப்பு கூட இப்ப இருக்கும் அளவு பலமாக இல்லை. அந்த லாஜிக் படி பார்த்தோம்னா உங்களை விட கூடுதலான வாக்கு சதவீதத்தோட பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. இந்த செக்மெண்ட் வைஸ் பார்த்தோம்னா எத்தனை அசம்பிளி செக்மெண்ட்ஸ்ல 15%, 20% வச்சிருக்கிறது. அதே போல அமமுகவும் தென் தமிழகத்துல அது மாதிரியான வாக்குகளை பெற்றாங்க, உங்களை விட கூடுதலான இடங்கள். இப்ப அவங்களெல்லாம் கடந்து மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, மூன்றாவது ஒரு கட்சியா பெரிய கட்சின்னு சொல்றீங்களா? ஆமா. என்ன அடிப்படையில் அதை நீங்க வந்து அதை டிரைவ் பண்ணுங்க? இப்ப அடிப்படையில் இப்ப ஆதாரம் கொடுப்பதை விட இன்னும் 4 மாசம் கழிச்சு சொல்ற ஆதாரம் தான் நியாயமானதாக இருக்கும். அதை நான் தைரியமாக சொல்வேன். 4 மாசம் கழிச்சு அதுக்கான பதிலை உங்களிடம் சொல்ல முடியும். நிச்சயமா இதுக்கான பதில மக்கள் தான் சொல்லணும். இறுதி எஜமானர்கள் அவங்க தான் ஜனநாயகத்தில், அதுல மாற்று கருத்து இல்லை. நீங்க ஒரு முயற்சியை முன் வச்சிருக்கீங்க. என்னோட என்ன கேள்வி நான் முன் வச்சேன்னா, நீங்க நிராகரிக்கிறத பத்தி சொன்னீங்க. இப்ப பாரதிய ஜனதா கட்சி irrelevant, மற்ற கட்சிகள்ல அது மாதிரி யாரை பாக்குறீங்க? அதான் சொல்லிட்டேன். நான் வேறு ஒரு பேட்டியில் பேசும்பொழுது அதிமுகவுடன் கூட்டணியா அப்படின்னதுக்கு சிரிச்சேன் நான். அது என்னங்க இது எப்படி பதிலாக முடியும்னு சொன்னாரு. இப்போதைக்கு அது போதும், ஏன்னா அது பழிபோடும் அரசியல் நாங்க செய்யல, வழிகாட்டும் அரசியல் இல்ல. ஸ்பெசிபிக்கா இன்னார்தான் ஈடுபட்டிருக்காங்கன்றத நீங்க இன்னும் ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி ஈடுபட்டிருக்காங்க. திருந்தும் வாய்ப்பு என்பது இவர்களுக்கு இல்லவே இல்லை. ஏன்னா ஏடிஎம்கே, ஏன்னா நேற்று வரை நினைக்கிறீங்க இருந்தா நல்லதுங்க, இருக்குமான்னு தெரியல. ஏடிஎம்கேவை பொறுத்தவரையில் அவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதற்கு லஞ்சப்பட்டியல் சொன்ன போது இல்லவே இல்லை, இருக்கலாம், அதை நாங்கள் மாற்றுகிறோம்னு சொல்லாம மக்கள் தான் அதை செய்யணும், நாங்க முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க கொடுக்கறது நிறுத்தினாதான் லஞ்சம் போகும் அப்படின்னு முட்டை கோழி கோழி முட்டைன்னு வேறு வாதத்துக்கு போயிட்டார் அவர். மக்கள் கண்டிப்பாக லஞ்சம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று வற்புறுத்தவில்லை. அவர்கள் இருக்காது என்று தெரிந்தால் சந்தோஷமாக அதை கொண்டாடுவார். லஞ்சம் எது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா? தொடர்ந்து வந்து லஞ்சம் ஊழல் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டுமே திராவிட ஆட்சிகளை ஒட்டுமொத்தமாக வந்து நிராகரிக்கிறது அப்படிங்கிறது சரியான ஒரு அணுகுமுறையா இருக்க முடியும்? சொல்லுங்க. லஞ்சத்தை நம்ம ஆதரிக்கல, கட்டாயம் எதிர்க்கணும், ஆனால் அதையே பிரதானப்படுத்தி இந்த 2 ஆட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்றது மக்கள் ஏற்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏற்பாங்க. ஏன்னா உலகமே வன்முறையை நோக்கி ஆர்மிகளை, பெரிய பெரிய பட்டாளங்களை தயாரித்துக் கொண்டிருந்த பொழுது, உருவாக்கி கொண்டிருந்த பொழுது அகிம்சை என்ற வார்த்தையை சொல்ல துணிந்தவர் காந்தி. அதே போல் இவர்கள் லஞ்சம் ஊழல் வந்து யதார்த்தம், வாழ்க்கை யதார்த்தம், அது அப்படித்தான் இருக்கும் என்று சொல்லும் பொழுது நேர்மையை உச்சரிக்க துணிந்தவர்கள் நாங்கள். நான் மட்டும் இல்லை, ஏன்னா அந்த மாதிரி நேர்மையாளர்களை தேர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அவர்களில் யாரேனும் ஒருவர் வழிதவறி போனால் அவர்களை நீக்குவது எப்படி அதிமுகவை நீக்கிவிட்டு நான் அரசியல் பேசுகிறேனோ அது மாதிரி அவர்களையும் நீக்க வேண்டியிருக்கும். இப்போதைக்கு அதிமுகவையும் பாரதிய ஜனதா கட்சியும் மட்டும் நீங்க வந்து ஒருத்தர் irrelevant, இன்னொருத்தர் நீக்கப்படுகிறாங்க, நிராகரிக்கப்படுகிறார். மக்களும் அதை விரும்புகிறார்கள். திமுகவோ அதனோட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளையோ இன்னும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்றீங்க? இல்ல, மாறுவார்கள் அப்படி நம்பிக்கையே இல்லை தமிழ்நாட்டில் சொல்வது வந்து தவறு. நான் டிஎம்கே குற்றமற்றவர்கள் சொல்ல முடியாது. கோர்ட்டுக்கு சென்ற கேஸ்களை எல்லாம் யாரும் மறந்து விடவில்லை. அதனால இதுல எது பெட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுலதான் முக்கியமா ஒரு கேள்வி வருது. நீங்க வந்து லஞ்சத்தையும் ஊழலையும் முதன்மைப்படுத்தி தேர்தலை சந்திக்கும் போது இதுவரைக்குமான தேர்தல் 2 கட்சிகளுமே ஊழல் வழக்குகள்ல தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க அல்லது ஊழல் வழக்குகளை எதிர்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் மக்கள் அதுக்கு பிறகு வாக்களிக்கிறாங்க. நீங்க வந்து ஊழல் வழக்குல உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பிறகும் அதிமுகவுக்கான வாய்ப்பு வந்தது. 2G வழக்குல அவங்க எதிர்கொண்ட போதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான அதற்கு பிறகான வாக்கு அப்படின்னு வருது. தொடர்ந்து மக்கள் ஒரு பழைய மாடல் காரையே வாங்கிட்டு இருந்தாங்க. 2 கார் தான் இருந்தது. அப்போ அது வருதுன்னு தெரிஞ்சதும் எல்லா காரையும் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. தொடர்ந்து இந்த சுழற்றும் போனை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதான் இருந்துச்சு. நீங்க அவங்க கையில செல்போனை கொடுத்தா இன்னைக்கு கிராமத்து ஆள் கூட சைக்கிள்ல போயிட்டு செல்போன்ல பேசிட்டு இருக்காங்க. அது நிகழ்ந்தே தீரும். திராவிட இயக்கத்தை வீழ்த்துவதற்கு பல விதமான முகங்களோட இங்க வர்றாங்க. திரு கே பி முனுசாமி பேசுறாரு. KN நேரு அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இந்த கருத்தை முன்வைக்கிறாரு. இதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்யறாங்க. சில சந்தர்ப்பவாதிகள், சில தேசிய கட்சிகள், புதிதாக வரக்கூடியவர்கள், இவங்க எல்லாமே திராவிட இயக்கத்தை வீழ்த்துவதற்காக
உருவாக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்து விமர்சனங்கள் வருது. அது உங்களை நோக்கியும் அந்த விமர்சனம் வருது. திராவிட இயக்கம்ங்கிறது இந்த 2 குடும்பங்கள் மட்டுமே கொண்டாடும் ஒரு விஷயம் அல்ல. அந்த திராவிட இயக்கம் என்பது தனி இயக்கம். அதுல பெரியாரும் இருக்காரு, ஜஸ்டிஸ் கட்சியும் இருக்கிறது. அது ஒரு தேவையான இயக்கமாக இருந்ததனால் வந்தது. அதிலிருந்து மலர்ந்த மலர்கள் தான் இவர்கள். இலையாகவும் அது பூத்தது, இரட்டை இலையாகவும் வந்தது. இது எல்லாமே அதுதான். அந்த வழியில் இன்னொரு கட்சியும் வரும். ஏன் இன்னும் 4 கட்சிகள் கூட வரலாம். அவையெல்லாம் திராவிடர்களுக்கான இயக்கம். இப்போ கூட்டணிகள் தொடர்பா இப்ப முன்கூட்டியே பேச முடியாது, நேரம் இருக்கு அப்படின்ட்டீங்க. ஆனால் 3வது மாற்று அணிதான் அப்படிங்கிறதுல திரு கமலஹாசன் உறுதியாக இருக்கிறாரா, அல்லது கூட்டணிகள் இந்த 2 கூட்டணிகள் ஏதாவது ஒண்ணுல அவர் இணைவார் அப்படின்னு பார்க்க முடியும்? அல்ல, அப்படி எதிர்பார்க்காதீங்க. பட் 3வது அணி என்பது வெவ்வேறு வியூகத்தில் அமைய வாய்ப்புண்டு. அது ரொம்ப வித்தியாசமான வியப்பளிக்கும் மாற்றமாக கூட. தொகுதி உடன்பாடு கூட்டணி இல்ல, ஆனா தொகுதி உடன்பாடு ஒரு அணியோட, அதெல்லாம் நீங்க உங்களுக்கு அனுபவத்துல சொல்றீங்க. நான் பார்க்கும் தேர்தல் அரசியல் இதுவரைக்கும் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. என் கூட எல்லாருமே செய்தி அனுப்புறாங்க. எனக்கு கூட முடிவு செய்யும் ஒரு எல்லாருமே அப்படிங்கிறதுல பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, எல்லாருமே வெவ்வேறு இடத்துல இருந்து அரசல் புரசலாக எனக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நடந்ததாகவும் பல செய்திகள் வருது. நீங்க யாரை சந்திச்சீங்க, யார திமுகவில் சிலரை சந்திச்சீங்க, கூட்டணி உறுதியாகிவிட்டது அப்படிங்கிற அளவுக்கும் செய்தி வருது. அதெல்லாம் செய்திகள், நிகழ்வுகள் அல்ல. நான் உங்கள்கிட்டயே கேட்கிறேன். இப்போ 3வது அணி அப்படிங்கிறதுல திரு கமலஹாசன் உறுதியாக இருப்பாரா, அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய 2 அணிகள்ல ஏதாவது ஒரு அணியோடு ஏதோ ஒரு வகையிலான உடன்படிக்கை அப்படிதான் அது போய் இல்ல சேர வேண்டி வராது என்ற நம்பிக்கை எங்களுக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதனால இதற்கான பதிலை இப்பொழுது சொல்வது சரியா இருக்காதுங்கிறதுனால இருப்பதுல இவங்க ரொம்ப மோசம் அப்படின்னு நீங்க யாரை இப்ப முன்னிறுத்த போறீங்க? தேர்தல் இப்போ நீங்க பரப்புரையில் இருக்கீங்க, இவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்சியில் இருப்பவர்கள் நீங்க வேண்டும், ஊழல்வாதிகள் வரக்கூடாது. ஊழல்வாதிகள் அது ஒரு பெரிய லார்ஜர் இதுல சார். அது ஸ்பெசிபிக்கா நீங்க யாரை சொல்ல விரும்புறீங்க? அப்படி எந்த கட்சி ஊழல் பண்ணவர்களே எல்லாம். ஏன்னா அதுதான் நமக்கு சாட்சி. பண்ண போறவர்கள் இவங்க பண்ணிடுவாங்கன்னு சொல்றது நிரூபிக்காத வரை குற்றவாளி. நல்லவர்கள் இல்லாத கட்சியே இல்லைங்கிற மாதிரி ஊழல்வாதிகள் இல்லாத கட்சியே இல்லை இப்ப சார். அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும் சார். அதை நீக்க வேண்டியது தலைமையின் பொறுப்பு. அது எல்லா கட்சியிலும் இருக்கு. மக்கள் நீதி மையம் உள்பட அதுல ஒரு கருப்பு ஆடு இருக்கும். அதை மெய்ப்பன் யார் என்பதை பொறுத்துத்தான் அந்த கருப்பு ஆடோ அல்லது செத்துப்போன ஆடையோ நீக்கி வைக்கணும். ஒரு நேரடி விமர்சனம் என்ன வருதுன்னா, இப்போ லஞ்ச பட்டியல் வெளியிடுறாரு, நேர்மை பற்றி பேசுறாரு. ஆனா அவருடைய பரப்புரைகள் ஒரு எளிய மக்களோட இருக்கிறதுல ஹெலிகாப்டர் மாதிரியான ஒரு பயணங்கள், இதெல்லாம் எப்படி நடக்குது? எங்கிருந்து இவருக்கான இந்த வசதிகள் இருக்கு அப்படிங்கிற கேள்விகளை முன்வை. எளிமையான வாழ்க்கை, சிறிய வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர் வெவ்வேறு சொத்துக்களுக்கும் ஏக்கரேஜுகளுக்கும் முதலாளியாக மாறுவதை பற்றி அதிகம் கேள்வி கேட்காதவர்கள். 230 படத்தில் நடித்து காசு வைத்திருக்கும் என்னிடம், அதுவும் வரி கட்டி என்னுடைய வருமானம் என்ன, பிக் பாஸுக்கு என்ன சம்பளம் வாங்குறேங்கிறது ஊருக்கே தெரியும். என்னிடம் கேட்பது வியப்பாக இருக்கிறது. அது எம்ஜிஆர் சொன்ன பதில் தான் இதுவும். கணக்கு கேட்கும் போது இவர் மாத்திரம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இத்தனை வீடு இருக்கு, அதெல்லாம் அவர் சம்பாதிச்சது. இப்ப எனக்கு என்னன்னா, குறுகிய காலத்தில் இது கட்சி எடுத்த முடிவு. அதாவது நம்ம சிக்கனம்ங்கிற பேர்ல நம்ம இலக்கை தவற விட்டுவிடக்கூடாது. இன்னொரு முக்கியமான அம்சமா திரு ரஜினிகாந்தனுடைய ஆதரவை கேட்பது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா? தொகுதி என்னன்னு நிர்ணயம் பண்ணலைன்னா கூட எல்லா வீடுகளுக்கும் சென்று கேட்டு விட வேண்டும் அவர்கள் சப்போர்ட்டுங்கிறது தான் என்னுடைய ஆசை. என் நண்பனை விட்டு வைப்பேனா? என் நண்பனிடத்தில் கேட்பதற்கான உரிமை எனக்கு அதிகம் உண்டு. கண்டிப்பாக கேட்பேன். நண்பரின் முடிவும் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா? அது எப்படின்னா அவருக்காக நான் சிந்திக்க முடியாது. ஆனால் அவரிடம் கேட்க வேண்டியது என்னுடைய உரிமை. இன்னும் நிறைய நம்ம இன்றைக்கு பயணம் நிறைய இருக்கு. உங்களோட நான் தொடர்ந்து பரப்புரையும் நம்ம தொடர்ந்து கவனிக்க போறோம். நிச்சயமா கடந்த 2019 தேர்தல் பயணத்திலும் உங்களோட பயணித்தேன். அதை விட இப்போ ஒரு மாற்றத்தை பார்க்க முடியுது மக்கள் மத்தியில இருந்து. இந்த மாற்றம் வாக்குகளாகவும் மாறுகிறதா அப்படிங்கறதா இப்ப இருக்கக்கூடிய கேள்வி. அடுத்த 4 மாதங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சு நான் பாக்குறேன். கண்டிப்பாக மக்கள் ஆதரவு இருக்கும் என்ற நம்பிக்கையை மக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் வரப்போகிறீர்கள் எங்களுடன். இந்த ஒரு குறைந்த அளவு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கிறது. தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தில் இருந்த மூத்த அதிகாரிகள் எல்லாம் கூட சொல்றது மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்டேட் தமிழ்நாடுன்னு.
எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அது எப்படி சமாளிக்க முடியும்? நீங்க வந்து ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிற நேரத்துல இங்க வந்து இருக்கக்கூடிய கல யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு. கல யதார்த்தங்கிறத விட ஒரு பேட் கலாச்சாரம், அசிங்கமான கலாச்சாரம் அதுதான் இருக்கு. அது மாற்றப்பட வேண்டும். மக்களுக்கு இப்போ நாங்கள் எடுத்த அந்த இப்போ லஞ்சப்பட்டியல் எடுத்து சொன்னதுக்கு காரணமே அவர்களுக்கு தேர்தலின் போது கொடுக்கப்படும் அந்த பணத்தையும் அவர்கள் வாழ்நாள் பூரா எப்படியும் இழந்து கொண்டே இருக்கிறோம் பணத்தையும் பார்த்தோன்னா சரிப்பட்டே வராது. நல்ல நலத்திட்டங்கள் என்று அவர்கள் சொல்வது எதுவும் நலத்திட்டங்களா இல்லை. இந்த இலவசங்கள் மட்டும் வந்து சேருது. அவங்கள ரேஷன் கடையில் போன நேரத்தில் கிடைக்காது. அதெல்லாம் மாற்ற முடியும் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கணிதம் புரிகிறது என்று நம்புகிறோம். இல்லத்தரசிகளுக்கான ஊதியம் மாதிரியான திட்டங்கள்லாம் நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. இது வந்து நலத்திட்டத்தில் வருமா அல்லது இதுவும் வந்து வாக்குகளை கவரக்கூடிய அந்த அம்சங்கள்ல வரக்கூடிய? பெய்ஜிங் டெக்ளரேஷன் ஒன்று செஞ்சாங்க. பெய்ஜிங்கில் வந்த ஐடியா தான் அது. இல்லத்தரசிகளை ஏன்னா ஜிடிபி நேஷனல் இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது தன்னை உலகுக்கு காட்டிக்கொள்ளும் அளவுகோல் அது. அந்த அளவுகோலில் நம்ம உயர்ந்து நிற்போம். இவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியதுங்கிறது அதை நியாயப்படுத்தவில்லை. அது நியாயம்னு நம்புகிறோம் நாங்கள். இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் நம்ம நினைக்கிறதில்ல. அம்மாவுக்கு சம்பளமா அப்படிங்கிறோம். பட் அம்மா செய்கிற வேலைகளை நம்ம கணக்கிட்டோம்னா இல்லை, அதுக்கு நகரத்தில் வாழ்பவர்களுக்கு தெரியும் அந்த கணக்கு. அம்மா செய்கிற வேலைக்கெல்லாம் ஆள் போட்டோம்னா ஐயாவுக்கு கையில் ஒன்றும் மிஞ்சாது, ரொம்ப குறைவாக தான் மிஞ்சம். இந்த ஆடம்பரத்திற்கெல்லாம் காரணம் இவர்கள் சிக்கனமாக பல வேலைகளை இழுத்து போட்டு கொண்டு செய்வது, அதுவும் விடுமுறை இல்லாமல் செய்வது. இதையெல்லாம் வந்து இது பண்ணும்போது இலவசத்தை விட இது நாட்டுடைய ஜிடிபியும் ஏர்னிங் கெப்பாசிட்டியும் உலகுக்கு காட்டும் போது கணக்கு சொல்வதற்கு நாம் சாமானியமான நாடு அல்ல என்பது தெரியும். ஆனா இவ்வளவு பேசினாலும் இன்னமும் பெண்களுக்கான இடம் அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக. அதுக்கு காரணம் பெண்களும் தான் பயப்படுறாங்க அதில் வந்து நேரடி அரசியலில் ஈடுபட. ஓட்டு வேணா போடுறோம் அப்படின்னு. ஆனால் எங்களுக்கு அதற்கான சாயல் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுவே ஆதார ஆவணங்களே வச்சிருக்கேன். எங்கள் கட்சி பெண்கள் போஸ்டர் ஓட்டுவாங்க. மண்ணின் மைந்தர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கோஷம் இருந்துட்டே தானே இருக்கு. அதுக்கான தேவை இருக்குன்னு நினைக்கிறாங்களா? ஏன்னா நிறைய இளைஞர்கள் அதை நோக்கி போறாங்க. நம்ம வந்து மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டுருச்சுங்கிற எண்ணத்திலேருந்து அது வருதா? அதுவும் செய்யக்கூடாது தான். ஏன்னா நம்மளுடைய பலமே இந்த மல்டி ஃபேசட்டட், மல்டி லிங்க்விஸ்டிக், அதுதான் அழகு. இந்த டைவர்சிட்டி தான் நம்முடைய அழகு. அதை ரொம்ப அழகாக நேரு சொல்வார், யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொன்னது. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. இழந்து விட்டோம்னு சொல்ல மாட்டேன் நான். தவிர அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறதுல டெலிபரேட்டாக சொல்லிக்கிட்டே இருந்தால், ஒரு விஷயத்தை வலியுறுத்திக்கிட்டு இருந்தால் அதுக்கு எதிர்ப்பு வரத்தான் செய்யும். நீங்கள் எல்லாருக்கும் சம வாய்ப்புங்கிறத தான் நாங்கள் இது பண்ணுறோம். அந்த வாய்ப்புகளை பறிக்க இந்த எண்ணங்கள் ஜாஸ்தியாகும். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு எக்ஸோடஸ் திடீரென்று இந்த ஜனத்தொகை எடுத்து அது தில்லை 2000ங்கிற மாதிரி ராஜராஜ சோழன் கொண்டு வந்த மாதிரி திடீர்னு ஒரு பல்லாயிரம் பேரை கொண்டு வந்து ஒரு இடத்துல குமிக்கும் போது அதுக்கு எதிர்ப்பு வரதான் செய்யும். அது எந்த மாநிலமாக இருந்தாலும் வரும். அதை வந்து நம்ம ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வரலைன்னா இந்த குரல்கள் வரும். அதற்காக நாட்டை பிளவுபடுத்த வேண்டும், தனியாக பிரிய வேண்டும் என்பது ஒரு அற்புதமாக நாமளே உட்கார்ந்து தறி போட்டு நெய்த அந்த அற்புத பிணைப்பில். இப்போ என்ன சிக்கல் இருக்குன்னா, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சிங்கிறது நீண்டகால ஸ்லோகன் தமிழ்நாட்டில். அப்படி சொல்வதே இன்னைக்கு வந்து ஆன்டி நேஷனலிசம்னு பார்க்கப்படக்கூடியதாகவும் அல்லது ப்ரொஜெக்ட் பண்ணப்படக்கூடியதாகவும். அது ப்ரொஜெக்ட் பண்ணப்படுகிறதே தவிர அது வந்து ஆன்டி நேஷனலிசம் அல்ல. ஏன்னா ஒரு ஆட்டானமி கொடுப்பது என்பது குட் கவர்னன்ஸினுடைய ஒரு அழகு. அது ஒரு குறிப்பிட்ட எல்லா நிலைகளிலுமே ஒரு இயங்கும் சுதந்திரம். என்ன கேட்டு தான் செய்யணும்னா வேலையே நடக்காது எல்லா இடத்துலையும். இதுவரை இதுக்கு மேலே பண்ணாதேன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷனல் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. அதை சொல்லிவிட்டு இந்த வரைமுறைகளை மீறக்கூடாது, இது தேச துரோகமாகும் என்று சொன்ன பிறகு எல்லாத்துலேயும் மூக்க நுழைக்கக்கூடாது. அதுவும் என்னுடைய மொழி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் என் கருத்து மாற்றமே. இது இந்தி எதிர்ப்பு அல்ல, தமிழ் காப்பு.
நாங்கள் சொல்றது தமிழ் காப்பு தானே தவிர இந்தி எதிர்ப்புன்னு எப்படி ஏக் துஜை கேலியை மூலம் புகழ் நேஷனல் புகழ் சம்பாதிச்சேன்னா இந்தியை எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப தமிழகத்துல இந்தியை கடந்து சமஸ்கிருதத்துக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அல்லது அட்டென்ஷன் இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. மற்ற மொழிகளுக்கு நீங்க வந்து கொடுக்குற அந்த வாய்ப்புகளை விட இம்பார்ட்டன்ஸை விட சென்டர் வந்து அப்படி ஒரு அப்ரோச் இருக்குன்றாங்க. நீங்க அப்படி பாக்குறீங்க? அப்படித்தான் பார்க்குறேன் நான். ஏன்னா அவங்க வந்து இதை வந்து குறைக்கிறதுக்கும் அதை கூட்டுறதுக்கும் பண்ணும்போது எங்கள் தமிழனாக இதை இழக்க தயாராகவே இல்லை. எப்பொழுது நீங்கள் கலாச்சாரத்தை நீங்கள் அவன்கிட்ட எடுத்துட்டீங்கன்னா பாதி ஜெனோசைடு அது. அதுக்கு அடுத்தது ஓட்டுரிமையை எடுத்துட்டிங்கன்னா ஃபினிஷ்டு, அந்த இதுவே கிடையாது. அதுக்கப்புறம் அவனோட மொழி அடையாளங்களை எல்லாம் நீக்கிட்டான். இன்னைக்கு இலங்கையில் தமிழுக்கு பதிலாக சைனீஸ் வந்திருக்குது. அது ஒரு தமிழனாக இருந்து யோசிச்சு பாருங்க. அந்த நிலை நமக்கு வந்துடுமோங்கிற பயம் யோசிச்சு பார்ப்பாங்க. அது ஒரு ஒரு சிம்ம சொப்னம் தான். ஆனால் வரும் திரும்ப திரும்ப அது கெட்ட கனவு. சமஸ்கிருதத்துக்கு ஏன் முக்கியத்துவம் தரப்படுதுன்னு ஒரு விளக்கம் சொல்றாங்க. என்ன சொல்றா, மற்ற மொழிகளுக்கெல்லாம் மாநில அரசுகள் இருக்கு, பேசக்கூடிய மொழியா இருக்கு, அவங்க அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. சமஸ்கிருதம் அப்படி இல்லை. அப்ப அந்த மொழி ஒரு ரிச் லாங்குவேஜா இருக்கு, தமிழ் போலவே அதுவும் அதுக்கு இணையான இருக்கு, அதை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்குன்னு ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்குறாங்க. சரி, அதே மாதிரி தமிழை நீங்க லக்னோவில் காப்பாற்றுங்க. ஏன்ஷியன்ட் மொழிக்கான மரியாதைன்னா லக்னோ யூனிவர்சிட்டியில் தமிழை நீங்கள் அதே மாதிரி பரப்புங்கள். இந்த மொழி அங்கும் அந்த மொழி இங்கும் வரட்டும். அப்படி பண்ணல நீங்கள். அப்படி பண்ண அது வந்து ஒரு கல்வியாளர் என்ற முறையில் கல்வியாளர்களே வரவேற்பார்கள். அடிப்படையில் எல்லா தேர்தல்களையும் வர ஒரு முக்கியமான அம்சம் என்ன இருக்குன்னா சார், இது போன்ற கருத்தியல் சார்ந்த விஷயங்களை பேசுறாங்க. ஆனால் அதுதான் வாக்குகளாக இருக்கா? வாக்குகளாக மாறும்போது இதையெல்லாம் வைத்து தான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களா? எல்லாத்தையும் அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. ஃபேஸ் நடக்குமா நடக்காதாங்கிறது தான் அவனுடைய முதல் கேள்வி. அதுக்கு நம்ம கண்ணை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம சொல்லாடலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இதுக்கு முன்னாடி செய்த செயல்களையும் திராசில் வச்சு நிறுப்பாங்க. இது நீ உனக்கு என்ன அரசியல் தெரியும், நீ மக்களுக்கு என்ன செய்திருக்கிறாய் என்று கேட்பவர்களுக்கு பதில் மக்களிடமே இருக்கிறது. கமலஹாசன் நடிகனாக இருந்த பொழுதே அந்த ஆள் வந்து நற்பணி நற்பணி நற்பணின்னு உடல் தானம் கண் தானம் என்பதை ரசிகர்கள் எல்லாம் தூண்டிவிட்டு ஒரு புயல் வெள்ளம்னு இருந்தால் அங்கே நற்பணி இயக்கம் கண்டிப்பாக இருக்கும். கமலஹாசன் நற்பணி இயக்கம் இருக்கும். சிறு கூட்டமாக இருக்கும், பெருக்கூட்டமாக இருக்கும். கமலஹாசன் நற்பணி இயக்கம் சில வெள்ள நிவாரணங்களை ஏற்பாடு செய்து கொண்டு வரும் பொழுது அந்த வண்டிகளை வழிமறித்து வழிப்பறி செய்து அது மேலே நோட்டீஸ் ஒட்டுறாங்கங்கிறது மக்களுக்கு தெரியும். இதெல்லாம் செய்தியாக வந்திருக்கு. அதில் அவங்க என்ன செய்தார்கள்னா, அவங்க கேட்குற போது மக்களே கொஞ்சம் ஒரு நமிட்டு சிரிப்போட தான் அந்த விமர்சனத்தையே ஏற்றுக்கொள்வார். உங்கள் சுற்றுப்பயணத்தினுடைய ஒரு பகுதியாக பேசிகிட்டு இருக்கோம். அடுத்து ரொம்ப ஆவலாக நான் எதிர்பார்க்கறது பரமக்குடியில் உங்களோட பேசுறது. உங்கள் சொந்த மண்ணில் இருந்தும் நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். இந்த காலை புதுக்கோட்டை, திருமயம், திருப்பத்தூர், இப்போ பரமக்குடி வரைக்கும் பார்க்குறேன். நிறைய இளைஞர்கள் வர மாதிரி தெரியுது. அது வந்து ஒரு ஓட்டாக கன்வெர்ட் ஆகும்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இந்த எலெக்ஷனும் கூட இளைஞர்களுடைய வாக்கு தான் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்புகள் இருக்குது. அது நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விஷயம். அவர்களுடன் நான் உரையாடலை எவ்வளவு தடுக்க முயற்சி செய்தும் அது நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. தடுப்பதற்கான முயற்சிகள். ஆமாம், ஏன்னா எந்த காலேஜ்லேயும் அலோவ் பண்ணாதீங்கன்னு ஒரு பூடகமான ஜிஓ போட்டு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷமாக எங்களை அந்த 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 இது என்ன காரணம் சொல்லி என்னை அவர்களே அழைத்தாலும் கூட நான் போக முடியாத மாதிரி இருந்தது. நான் இப்போ டைரெக்டாக அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவங்கள. எங்கே எல்லா இடத்துக்கும் வர்றாங்க அவங்க. அதுக்கு வந்து இந்த கோவிட் காலம்ங்கிறதுனால கூட அவங்க இப்போ காலேஜுக்கு அங்கெல்லாம் போகல. அதனால் அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு டைம் இருக்குது, பதட்டமும் இருக்குது. தன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, இது வேலை இல்லாமல் இருக்கிறதுங்கிறது இதுதான். நான் படிச்சுக்கிட்டு இருந்தாலாவது இது முடிஞ்சதும் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருந்தது. இப்போ ஒரு விதமான பயம்,
அவர்கள் மனதில் வந்திருக்கிறது எதிர்காலத்தை பற்றியது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 திராவிட கட்சிகளுக்கு ஒரு ஓட் ஷேர் இருக்கு, மற்ற கட்சிகளும் இருக்கு. அந்த ஓட் ஷேர்ல இருந்து புதிதா உங்களுக்கான ஒரு வாக்கு வங்கிங்கிறத எப்படி உருவாக்க போறீங்க? அதாவது எல்லா கட்சிகளுக்குமே அவங்களுக்கு இருக்கும் விசுவாசிகள் மட்டும் ஓட்டு போட்டால் போதாது, அது வெற்றிக்கான இதுவாக இருக்காது. வெளியிலிருந்து வரணும். வெளியே அவங்களுக்கு இருந்த அந்த விசுவாசிகள் எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருகிறது. இப்போ கட்சிக்காரங்க அந்த பழைய தொண்டர்கள் அவங்க தான் இருக்காங்க. வெளியில் ஒரு சஞ்சலம் வந்துருச்சு. உங்களுக்கு தான் ரகசியமாக சொல்கிறாங்க, ஏடிஎம்கே வீடுகளில் இருந்து பெண்கள், இதெல்லாம் நான் தெருவில் பார்த்து நல்லா தெரியுது, அந்த வீட்டில் சின்னங்கன்னா எல்லாம் தான் ஓட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் உண்மை சம்பவங்கள். பரமக்குடியில் இருந்த திரு கமலஹாசன், குழந்தையாக இருந்த கமலஹாசன் அரசியலுக்கு வருவோன்னு நினைச்சாரா எப்போவாது? எங்கள் அப்பா நினச்சாருங்க, எங்கள் அண்ணன்லாம் அதை வெறுத்தாருங்க, வேண்டாம் அப்படின்னு. அது நல்லவர்கள் இருக்கும் இடம் இல்லைங்கிற மாதிரி. எங்கள் அப்பாவே அரசியலிருந்து, தேர்தல் அரசியலிருந்து விலகினது 56, 57 விலகிட்டார். அது காரணம் நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. சுதந்திர போராட்டத்தில் ஒரு பங்காக இருந்தோம். காந்தியாருக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் செய்தோம். 2 முறை இந்த ஊருக்கு ஒரு ஆள், இந்தியா பூரா சுழன்று கொண்டிருக்கும் ஒரு மனிதர் 2 முறை இங்கே வந்ததில் வியந்து இளைஞராக அவருடைய ரசிகனாக மாறி பின் பக்தனாகவே மாறிட்ட அவர் அதற்கு பிறகு தேர்தல் அரசியலில் ஈடுபடலை. ஆனால் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார். அவர் பை அண்ட் லார்ஜ் காங்கிரஸ்காரராக இருந்தாங்க. நீங்கள் காங்கிரஸ் அப்படிங்கிற அந்த பாரம்பரியத்திலேருந்து தனியாக இல்லை. எங்கள் அண்ணன் சாருஹாசன் அவர்களே டிஎம்கே வக்கீல் இருந்தார். ஸோ அந்த பிரிவு ஏற்பட்டுடுச்சு. தமிழ்நாட்டுக்கு உரித்தான அந்த சிந்தனை களம்ங்கிறது மாற ஆரம்பித்த நேரம் அது. பரமக்குடி அப்படிங்கிறது ஒரு துவக்க புள்ளின்னா, இப்போது 2021 அரசியலில் உங்களோட இடம் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது மேலிடம், அது எந்த இடம்னா இதில் சட்டசபையில் எங்கள் குரல் கேட்டே தீரும். அதாவது மறுக்க முடியாத, மறைக்க முடியாத சக்தியாக மக்கள் நீதி மையம் இருக்கு. நிறைய மக்களை சந்திச்சுட்டே இருக்கீங்க, தொடர் பயணங்களை மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஜனநாயகத்தில் இறுதி எஜமானர்கள் வாக்காளர்கள், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு எங்களுடைய வாழ்த்து. நன்றி.